உதயநிதிக்கு ஆப்பு வைக்கும் அதிமுகவினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் திருமங்கலம் தொகுதி டி கல்லுப்பட்டி ஒன்றிய கழகத்தின் சார்பாக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் தேவன்குறிச்சி அக்னீஸ்வரர் கோயில் வளாகத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமாக கலந்திருக்கிறார்கள். உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் அட்டை வழங்கியிருக்கிறார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், முல்லை பெரியாறு அணை குறித்து ஒரு மத்திய அமைச்சர் அணை உடைந்து விட்டால் கேரளா என்ன ஆகும் என்று கூறுகிறார். ஏற்கனவே முல்லை பெரியாறு அணை பலமாக உள்ளது என்று பாதுகாப்பு குழுவினர்கள் கூறியதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கூட கூறியிருக்கிறது. முல்லை பெரியாறு அணை தென் மாவட்ட மக்களின் ஜீவாதார உரிமை. முல்லை பெரியாறு அணை குறித்து முதலமைச்சர் வாய் திறக்காமல் மௌன சாமியாராகத்தான் உள்ளார். இதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. இன்றைக்கு கருணாநிதிக்கு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்து எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அந்த விழாவிற்கு மத்திய அமைச்சர் இணையமைச்சர் அண்ணாமலை வருகை தந்திருக்கிறார்கள். கருணாநிதிக்கு நாணயத்தை வெளியிட்டால் தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடப்போகிறதா? இன்றைக்கு திமுக இரட்டை வேடம் போட்டது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இன்றைக்கு 39 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகுமே மத்திய அரசை அழைத்து நாணயத்தை வெளியிட்டார்கள். இதற்கு என் அப்பாவிற்கு நாணயத்தை வெளியிட்ட அமைச்சர்கள் உள்ளே வாருங்கள், மத்திய அரசே உள்ளே வரும் என்று அழைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். நிதி ஆயோக் கூட்டத்தை ஏன் ஸ்டாலின் புறக்கணித்தார்? ஆனால் கவர்னர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். ஏனென்றால் தனது தந்தை பெயரில் நாணயத்தை வெளியிட வேண்டும் என்றுதான் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நாணயத்தில் ஹிந்தி மொழி பொறிக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி ஒழிக என்று 75 ஆண்டுகள் முழக்கமிட்ட திமுக குரல் இன்றைக்கு சமாதியாகிவிட்டது. இதே பிஜேபியை தான் திமுக பிரிவினைவாதிகள் என்றும் சங்கி என்றும் மாறி மாறி கடுமையாக விமர்சித்தது. நாணயத்தை மட்டும் வெளியிட அழைக்கவில்லை, தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்கும் அதற்கும் எந்த எதிர்ப்பும் வழக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைப்பு கொடுத்திருக்கார். இன்றைய தினம் திமுகவும் பாஜகவும் போடும் இரட்டை வேடம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அதிமுக பாஜக அடிமை என்று எங்கள் அடிமை என்று திமுக கூறியது. ஆனால் இன்றைக்கு பாஜகவின் வாழ் அடிமையாக திமுக உள்ளது என்று நிரூபணமாகி இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ஆணவத்தில் தலைக்காலத்துடன் திமுக இருந்து வருகிறது. 2011ஆம் ஆண்டில் அதிமுக இருக்காது, தற்போது மதுரையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா ஆனால் ஆர் பி உதயகுமார் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இப்ப ஆர் பி உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அந்த நிகழ்ச்சிக்காண்டி நமது ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்க. ஏன்னா திமுகவிற்கும் பாஜகவிற்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது மத்திய அமைச்சர் இங்கே நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு மட்டும் மத்திய அமைச்சர்கள் தேவைப்படுவார்களா அப்படிங்கிற கோணத்தில் தான் அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.